நோ ஹேண்ட்ஷேக், நோ ட்ராஃபி. ஒரு காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா எப்படி இருக்கும்? வெறி வரும். அந்த ஜாவேத் மியாந்தாத் லாஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு நம்மளை ஜெயிச்சதுனால நமக்கு எப்படியாவது பாகிஸ்தானை சொல்லி சொல்லி அடிச்சாதான் தூக்கமே வரும். ஆனால் இப்போ நடந்த ஏஷியா கப்பை பார்க்கும்போது இதென்ன கிரிக்கெட்டா இல்லை கோமாளித்தனமா? கம்ப்ளீட் கிறுக்குத்தனம். முந்தானே முடிச்சல பாக்யராஜ் வேண்டா வெறுப்பா ஊருக்காக ஊர்வசியை கல்யாணம் பண்ணிப்பார்ல, ஆனால் இனிமேல் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பார். அது மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இந்தியா டாஸுக்கு போகும்போது டாஸ்லையும் கை கொடுக்கல, வின் பண்ண பிறகும் கை கொடுக்கல. ஏன்னு கேட்டா பகல்காம்ல நமக்கு நடந்த கொடூரத்துக்காக பதில் அப்படிங்கிறாங்க. ஆனா பகல்காம்ல தான் ரியல் ரீசனா இருக்கணும்னா ஏன்டா போய் விளையாடுறீங்க? பேசாம வீட்ல இருக்க வேண்டியதானே? லெட்ஸ் மேக் நோ மிஸ்டேக். பகல்காம்ல நடந்தது கோழைத்தனமா? அப்சல்யூட்லி. ஈனத்தனமான செயலா? அப்சல்யூட்லி. அந்த 26 உயிர் போனதுக்கு மிருகத்தனம் தான் காரணம். மதம் தான். இதை நம்ம கண்டிக்கிறோம். அதுக்காக பதிலடியா சிந்தூரையும் ஆரம்பிச்சோம், நல்லபடியா முடிச்சோம். அப்படின்னா ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு விளையாடி இருக்கவே கூடாது. பகல்காம் நடந்தது ஏப்ரல்ல, ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது மே மாசத்துல. ஓகேயா? ஜூலை மாசம் தான் வென்யூவே டிசைட் பண்றானுங்க. ஓகே. ஆகஸ்ட் மாசம் தான் வந்து ஜூலை, ஆகஸ்ட் டைம் ஃப்ரேம்ல தான் வென்யூவே டிசைட் பண்றாங்க. அப்ப கூட நம்ம சொல்லியிருக்கலாம், ஐயா சாமி எங்கள விட்டுருங்க. பாகிஸ்தானோட விளையாட போறீங்களா இந்த ஏசியா கப்பு? எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம தப்பிச்சிருந்திருக்கலாம். ஏன் பண்ணல? ஏன்னா காசு, கான்ட்ராக்ட்ஸ். இந்த ஏசியா கிரிக்கெட் கவுன்சில் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த வென்யூலாம் டிசைட் பண்ணுது. மேல ஐசிசி உட்காந்துக்கிட்டு அம்பையர், ரெஃப்ரி இதெல்லாம் சப்ளை பண்ணுது. சைடுல பிசிசிஐ, அதான் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா. அவங்க கிட்ட தான் பயங்கர காசு. இப்ப அத வேணான்னு சொன்னா, பல நாளுக்கு முன்னால எக்ஸிக்யூட் பண்ண கான்ட்ராக்ட்ஸ விட்டு வெளிய வரணும். எல்லாத்துக்கும் காசு குடுக்கணும். காச ஏன் விடுவானே? போய் விளையாடுற மாரி விளையாடுவோம். அதுக்கப்புறம் கை குலுக்காம இருந்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் டிராஃபிய குடுத்தா வாங்காம வந்துருவோம். அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு கமுக்கமா இருந்திருக்கானுங்க. இதுல என்ன கூத்துன்னா, பாவம் அம்பையர் நடுவுல மாட்டிக்கிட்டாரு. அம்பையர் கிட்டயே மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லிருக்காங்க, நாங்க கை குலுக்க போறதில்லன்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. கையும் காலும் ஒண்ணுமே புரியல. அவர் சரின்னு பாகிஸ்தான் பிளேயர முன்னாடியே கூப்ட்டு, "ஐயா அவங்க கூட கை குலுக்க போறதில்ல ஐயா. அதனால நீங்க அத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாதீங்கய்யா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, அம்பையர் தான் கை குலுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் மேலேயே கம்ப்ளைண்ட்ட குடுத்துட்டாங்க. எய்தவன் எங்கோ இருக்க, அம்பை நோவது ஏன்? நம்ம பண்ண தப்புக்கு அம்பையர் மாட்டிக்கிட்டாரு. சரி. இதுக்காக என்ன பண்ணிட்டானுங்க, அடுத்த மேட்ச்ல யுஏஇயோட விளையாடும்போது, அந்த அம்பையர் அப்பாலஜைஸ் பண்ணா தான் நாங்க அந்த அம்பையர மாத்துனா தான் நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அந்த அம்பையர் தான் பண்ணாத தப்புக்கு தான் சாரி கேட்டு, அதுக்கப்புறம் 1 ஹவர் டிலேக்கு அப்புறமா யுஏஇ மேட்ச் ஆரம்பிச்சது. சரி, அடுத்த மேட்ச்லயாவது கைய குலுக்குனானுங்களா? அடுத்த மேட்ச்லயும் கைய குலுக்கல. அதுக்கப்புறம் ஃபைனல். ஃபைனல்லயும் கையையும் குலுக்கல, டிராஃபியும் வாங்கல. அந்த டிராஃபி குடுக்கும்போது, "எங்கடா இவங்க? டிராஃபிக்கு எங்கடான்னு?" சொன்னா, "இவன் நான் டிராஃபி வாங்க மாட்டேன்" அப்படின்ட்டு போயிட்டானுங்க. கேட்டாக்கா, அந்த பிரசிடென்ட் அவரு வந்து பாகிஸ்தானின் இன்டீரியர் மினிஸ்டராம். அதனால அவர்ட்டருந்து நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க. இது எப்படின்னா, கல்யாணத்துக்கு போ வேண்டியது, ஆனா கைய நனைக்க மாட்டோங்க வேண்டியது. இல்லன்னா வந்து தாம்பூலம் வாங்க வேணாங்க வேண்டியது, பிகு பண்ணிக்க வேண்டியது. அது மாரி நம்ம ஆள்கள் இருந்திருக்கானுங்க. ஓகே. இதெல்லாம் வந்து சொல்லி கேவலத்தோட கேவலம். இதுலலாம் விட இன்னொரு ஒரு ஜ விஷயம், சிரிக்கிற மாரி உள்ள விஷயம் என்னன்னா, நம்ம பிசிசிஐ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போதான் ஐசிசிக்கு. ஏன்னா வந்து பாகிஸ்தான் இன்டீரியர் மினிஸ்டர் எங்கள வந்து டிராஃபி குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்டா டேய்! ஏசியா கப்புக்கு வரும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுறது தப்பு இல்ல. ஆனா பாகிஸ்தான் மினிஸ்டர் உங்களுக்கு டிராஃபி குடுத்தா தப்பாடா? நம்ம ஊர்லலாம் குழந்தைங்கலாம் சண்ட போட்டா, "டேய் போடா கைய குலுக்குடா. கைய குலுக்கிட்டு போய் ஒண்ணா போய் விளையாடுங்கடா" அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எப்ப பாரு இந்த பசங்க 2 பேரும் சண்ட போட்டுட்டு இருந்தாங்கன்னா, போய் பேரன்ட்ஸ சொல்லி, "சார் இவங்க 2 பேரையும் சேரவே விடாதீங்க சார். இவங்க சேர்ந்தாலே எலியும் பூனையும் தான் சார். இவங்க 2 பேரையும் இனிமே விளையாடவே வேணாம்னு" சொல்லி பிரிச்சு வைப்போம். இங்க 2ம் நடக்கல. விளையாடிட்டே இருப்பாங்களாம். ஆனா மறுபடியும் பிகு பண்ணிப்பாங்களாம். ஆனா விளையாடுவாங்களாம். பாகிஸ்தான் பிளேயர் மட்டும் என்ன நியாயமா? அவனும் இல்ல. ஃபைனல்ம்போது ஒருத்தன் 50 ரன் அடிச்சுட்டு அவன் என்ன பண்றான், ஃபர்ஹான் பேட்ஸ்மேன் வந்து துப்பாக்கி மாரி கன் எடுத்து காட்டுறான். இன்னொருத்தன் ஹாரிஸ் ராஃப் என்ன சொல்றான்னா, 60, 60 அப்படிங்கிறான். எதுக்குடா 60, 60 அப்படின்னு கேட்டாக்கா, உங்களோட 6 போர் விமானங்கள நாங்க அடிச்சோம் தெரியுமா? ஆப்பரேஷன் சிந்தூர்ல. அப்படிங்கிற மாரி அத பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அதான் சொன்னேனே, நம்ம ஒண்ணு ஆரம்பிக்க அவன் ஒண்ணு ஆரம்பிப்பான். அவன் ஒண்ணு ஆரம்பிச்சா நம்ம ஒண்ணு ஆரம்பிப்போம். இது ஒரு முடியாத கத. ஓகேயா? இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, ஒரு நியூட்ரல் சைட்ல துபாய்ல போய் இத மாரி ஆரம்பிக்கிறானுங்க. ஏதோ நம்ம ஊர்ல ஆரம்பிச்சா கூட, "டேய் இது நம்ம கிரவுண்டு. நீ எங்க எங்க பேட்டைக்குள்ள வந்துட்டேன்னு" சொல்லலாம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையே கிளம்பி இருந்ததுன்னா, நம்ம பிளேயர்ஸோட சேஃப்டிக்கு யாரு பதில்? டக்குன்னா அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இன்சிடென்ட்டா இருந்திருக்கும். பாலிட்டிஷியன்ஸ் பண்ண வேண்டிய வேலைய ஏன்டா ஸ்போர்ட்ஸ் ஆள விட்டு பண்ண சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், ஸ்போர்ட்ட ஸ்போர்ட்டா பாருங்கடா. இல்லன்னா போய் விளையாடாதீங்க. அவங்களோட சண்டைன்னா, சண்டையாவே இருந்துட்டு போங்க. பேசாதீங்க. ஒட்டு உறவும் வேணாம். எல்லாத்தையுமே முறிச்சுக்குங்க. வீட்டுக்கு போய் எல்லாம் படுத்து தூங்கப்பா. எதுக்குடா ஏசியா கப்பு?